Hi students, welcome to Simmas classes. ஐகன் வேல்யூ கொடுத்துருக்கிற ஒரு 3x3 மேட்ரிசஸ்க்கு ஐகன் வேல்யூவும் ஐகன் வெக்டரையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத இங்கே ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் கொஸ்டின். ஃபைண்ட் தி ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் 1 0 0 0 3 minus 1 0 minus 1 3. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தேவை. ஐகன் வெக்டருக்கு ஐகன் வேல்யூ தேவை. அப்போ எனக்கு முதல்ல கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இந்த மேட்ரிக்ஸுக்கு தேவை. ஸோ இந்த மேட்ரிக்ஸை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். So let A equal to 1 0 0 0 3 minus 1 0 minus 1 3. Characteristic equation of A is given by determinant of A minus lambda equal to 0. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நிறைய ப்ராப்ளத்தில் நம்ம போட்டிருக்கிறோம். டிட்டர்மினண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா இந்த மேட்ரிக்ஸோட டயகனல் எலிமெண்ட்ஸை மட்டும் லாம்டாவால் சப்ராக்ட் பண்ணி அதோட டிட்டர்மினண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கும் பொழுது இது லாம்டா கியூபில் ஒரு ஈக்குவேஷனாக வரும். அதை ஷார்ட்டாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா we can write lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இப்போ நான் s1 s2 s3 வேல்யூவை கண்டுபிடிக்கணும். s1 is nothing but sum of the main diagonals. அதாவது 1 plus 3 plus 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் we get 7. s2ன்றது sum of the minards of main diagonal. அதாவது இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸோட மினாட்ஸை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கிறேன். அப்போது அந்த காலம் அந்த ரோவை நான் மறைச்சிக்கிட்டேன்னா we get determinant of 3 minus 1 minus 1 3 ப்ளஸ் இப்போது இந்த 3 நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த காலம் அந்த ரோவை நான் மறைச்சிக்கிட்டேன்னா 1 0 0 3 ப்ளஸ் இப்போது இந்த எலமெண்ட்டை நான் எடுத்துட்டேன்னா இந்த காலம் இந்த ரோவை நான் மறைச்சிக்கிட்டா we get determinant of 1 0 0 3. இப்போ இதோட டிட்டர்மினண்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ 3 3s are 9 மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 1 ஆகிடும் ப்ளஸ் இங்கே 1 இன்ட்டு 3 3 minus 0 into 0 0 plus again இங்கேயும் 1 into 3 3 minus 0 into 0 0. இப்போ 9 minus 1 8 ஆகிடும். இங்கே 3 minus 0 3 so plus 3 and again இங்கேயும் plus 3 இதை ஆட் பண்ணால் 11 plus 3 that is equal to 14. ஸோ s2 வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது s3 டிட்டர்மினண்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினண்ட் கண்டுபிடிக்கணும். இதை இந்த ரோ எக்ஸ்பான்ஷனாக நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போது 1 இன்ட்டு அந்த காலம் அந்த ரோவை நான் எடுத்துக்கிட்டோம்னா 3 3s are 9 மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 1 ஆகிடும். இப்போ அதுக்கடுத்து இந்த எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். இதை எடுத்துக்கிட்டோம்னா 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ இந்த ரிசல்டன்ட் 0 வரும். அதே மாதிரி இங்கேயும் 0 தான் வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ s1 s2 s3 கண்டுபிடிச்சிட்டோம். s1 7 s2 14 s3 8. therefore the characteristic equation of A is lambda cube minus s1 lambda square. அப்போ minus 7 lambda square வரும் plus s2 lambda. ஸோ plus 14 lambda minus s3 ஓட வேல்யூ 8.
that is equal to 0. இங்கே கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதோட ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். இதோட ரூட்ஸை ரெண்டு மெத்தடில் நான் கண்டுபிடிக்கலாம். சிந்தட்டிக் டிவிஷன் இல்லைன்னா கால்குலேட்டரை யூஸ் பண்ணி ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். சிந்தட்டிக் டிவிஷன்ஸில் நம்ம நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம், எப்படி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்றத. இப்போது இந்த ப்ராப்ளத்துக்கு கால்குலேட்டரை யூஸ் பண்ணி ரூட்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்க போகிறோம். ஒரு கியூபிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸை இங்கே கால்குலேட்டரை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்ப்போம். டிஃபால்ட்டாக கால்குலேட்டர் லேர்ன் பண்ணால் நமக்கு இந்த மோடு தான் காட்டும். கியூபிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் மோடை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தேன்னா ஈக்யூஎன்னு வரும். இப்போ 1 ப்ரெஸ் பண்ணணும். இங்கே நம்ம டிகிரியோட ரூட்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அகெயின் யூ ப்ரெஸ் மோடில் பார்த்தீங்கன்னா டிகிரி 2ஆ 3ஆன்னு கேட்டிருக்கு. நம்ம கியூபிக் ஈக்குவேஷன், அதனால் 3 ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ முதல்ல ஏன்னு கேட்குது. அதாவது இது அந்த கியூபிக் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியண்ட்டை நம்ம என்டர் பண்ணணும். ஏன்றது லாம்டா கியூபோட கோஎஃபிஷியன்ட், அதோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ ஈக்குவல் டு, அடுத்தது பின்றது லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு -7 என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு, அடுத்தது சின்றது லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட். லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட் 14 என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு, அடுத்தது கான்ஸ்டன்ட் டியோட வேல்யூ -8 என்டர் பண்ணிட்டோம்னா இது நமக்கு அதோட ரூட்ஸை காட்டும். என்னோட ரூட்ஸ் காட்டுது 4, 1, 2. இதுதான் கொடுத்துருக்கிற இந்த கியூபிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ். ஸோ நம்ம கால்குலேட்டரை யூஸ் பண்ணி இதோட ரூட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ரூட்ஸ் தான் ஐகன் வேல்யூ. ஸோ தி ஐகன் வேல்யூஸ் ஆர் 1, 2 and 4. இப்போ நெக்ஸ்ட்டு தி ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். தி ஐகன் வெக்டர் ஆஃப் A is given by, இதான் ஃபார்முலா, A minus lambda I into x is equal to 0. அப்படின்னா டிட்டர்மினன்ட் எலமெண்ட்டை மாத்திரம் அகெயின் மைனஸ் லாம்டாவால் சப்ராக்ட் பண்ணி எக்ஸ் வெக்டரை மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டு நம்ம இந்த லாம்டா வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஐகன் வெக்டரை கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி எழுதிக்கலாம்? 1 minus lambda 0, 0, 0, 3 minus lambda -1. இங்கே 0, -1, 3 minus lambda into x1, x2, x3 equal to 0. இப்போ ரோ இன்ட்டு காலமாக நான் மல்டிப்ளை பண்ணால் இது எப்படி எழுதிக்கலாம்? 1 minus lambda into x1 plus 0x2 plus 0x3 equal to 0. Next 0x1 plus 3 minus lambda into x2 plus இங்கே -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ -x3 equal to 0. அடுத்தது 0x1 again -1 into x2 -x2 plus 3 minus lambda into x3 equal to 0. இப்போது இந்த ஐகன் வேல்யூஸில் ஒன்றுன்னா நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் லாம்டா ஈக்குவல் டு 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே எனக்கு எப்படி வரும்னு பாருங்களேன். 0x1 plus 0x2 plus 0x3 equal to 0. 0x1 plus 2x2 minus x3 equal to 0. இங்கே 0x1 minus x2 plus 2x3 equal to 0. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸில் எல்லாமே கோஎஃபிஷியன்ட் 0வாக இருக்குது. அதனால் செகண்ட் அண்ட் தேர்டு ஈக்குவேஷன்ஸ் நான் எடுத்துக்கிட்டு x1, x2, x3யோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ x1 by இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூவை நான் எழுதணும். எப்படி எழுதுறது? 2 -1 -1 2 that is equal to x2 by determinant of, இதை மறைச்சிக்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவை ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ -1 0 plus 2 0 that is equal to x3 by determinant of 0 2 0 -1. This is equal to x1 by 2 2s are 4 minus 1 into 1
அதாவது -1 into -1 1 ஆகிடும். ஸோ இங்கே 1 that is equal to x2 by -1 into 0 0 minus 2 into 0வும் 0 ஆகிடும். that is equal to x3 by 0 into -1 0 minus 2 into 0 0 ஆகிடும். this implies that x1 by 3 x2 by 0 x3 by 0 வரும். ஸோ இதிலிருந்து இதை 3ஆல் டிவைட் பண்ணால் we get x1 by 1 x2 by 0 x3 by 0. therefore when lambda is equal to 1 the eigenvector is 1 0 0. அடுத்த கேஸு lambda equal to 2. இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இங்கே என்ன வரும் பாருங்களேன், -2x1. ஸோ 1 minus 2 அப்போது -x1 plus 0x2 plus 0x3 equal to 0. இங்கே 0x1 plus x2 minus x3 equal to 0. இங்கே 0x1 minus x2 plus x3 equal to 0. இப்போ இந்த வேல்யூவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இங்கே இது ரெண்டும் சேம் ஈக்குவேஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியும் x1 is equal to 0. x1 0 ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -x1 is equal to 0, அதிலிருந்து x1 is equal to 0ன்னு எழுதிடலாம். இப்போ இது ரெண்டும் சேம் ஈக்குவேஷன்றதுனால நான் எப்படி எழுதிக்கிறேன்னா x2 இது அந்த பக்கம் போச்சுன்னா x3ன்னு வந்துடும். இப்போ இதோட கோஎஃபிஷியண்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் we get x2 by 1 equal to x3 by 1. ஸோ இப்போ இந்த கேஸில் when lambda is equal to 2 the eigenvector is 0 1 1. இப்போ அடுத்த கேஸ் when lambda is equal to 4. lambda 4 இருக்கும் பொழுது 1 minus lambda வந்து -3x1 ஆகிடும் plus 0x2 plus 0x3 equal to 0. இங்கே 0x1 இப்போ லாம்டாக்கு பதிலாக 4 போடுறோம். அப்போ 3 minus 4 minus x2 minus x3 equal to 0. இங்கே 0x1 minus x2 again minus x3 equal to 0. இங்கேயும் பார்த்தோம்னா ரெண்டு ஈக்குவேஷனும் சேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியராக -3x1 is equal to 0, அதுலேருந்து x1 is equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் எழுதுனா எப்படி வரும் பாருங்கள், -x2 equal to x3ன்னு வரும். இப்போது இதோட கோஎஃபிஷியண்ட்டை கீழே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா x2 by 1 that is equal to x3 by -1. so therefore when lambda is equal to 4 the eigenvector is 0 1 -1. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.